அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறை பரம்பொருளை வணங்கி ஆஸ்ட்ரோ ஸ்பிரிச்சுவல் யூடியூப் சேனலிலிருந்து ராம் தர்ஷன் பேசுகிறேன். இன்றைய பதிவு, வியாபாரம் தொழில் செய்பவர்கள் அவர்கள் இருக்கும் கடையோ அலுவலகமோ அதன் மூலம் வியாபாரம் தொழில் செழிக்க வேண்டுமா, அதற்கான வாஸ்து அமைப்பு குறித்து இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். கடைகளில் வியாபாரம் செழிக்க கீழ்கண்ட வாஸ்து வழிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும். ஒவ்வொரு திசையை பார்த்த கடைகளுக்கும் ஒவ்வொரு விதமான வாஸ்து நியதிகள் உள்ளன. கிழக்கு பார்த்த கடை. கிழக்கு பார்த்த கடைகளுக்கு தரைமட்டம் மேற்கில் சற்று உயர்ந்தும் கிழக்கில் தாழ்ந்தும் இருக்க வேண்டும். காசாளர் தென்கிழக்கு மூலையில் வடக்கு பார்த்து அமர்ந்திருக்க வேண்டும். பணப்பெட்டி காசாளரின் இடது பக்கம் இருக்க வேண்டும். தென்கிழக்கு மூலையில் கிழக்கு பார்த்து அமர்ந்தால் பணப்பெட்டி காசாளரின் வலப்புறம் இருக்க வேண்டும். காசாளர் வடகிழக்கு வடமேற்கு ஆகிய இரண்டு திசைகளிலும் அமரக்கூடாது. தெற்கு பார்த்த கடை. தெற்கு பார்த்த கடை அமைப்பு வடகிழக்கு மூலையை நோக்கி தாழ்வாக தரை அமைக்க வேண்டும். காசாளர் தென்மேற்கு மூலையில் கிழக்கு அல்லது வடக்கு பார்த்து அமர வேண்டும். அவருடைய வலதுபுறம் பணப்பெட்டி இருக்க வேண்டும். வடக்கு நோக்கி அமர்ந்தால் பணப்பெட்டி இடதுபுறம் இருக்க வேண்டும். தென்கிழக்கு அல்லது வடமேற்கு மூலையில் அமரக்கூடாது. மேற்கு பார்த்த கடை. மேற்கு பார்த்த கடைக்கு வடகிழக்கு மூலை சிறிது தாழ்வாக அமைய வேண்டும். காசாளர் தென்மேற்கு மூலையில் வடக்கு பார்த்து அமர வேண்டும். அவரது இடது கைப்புறம் பணப்பெட்டியை வைக்க வேண்டும். கிழக்கு பார்த்து அமர்ந்தால் பணப்பெட்டி அவரது வலதுபுறம் அமைய வேண்டும். வடமேற்கு மூலையிலோ அல்லது தென்கிழக்கு மூலையிலோ வடகிழக்கு மூலையிலோ அமரக்கூடாது. அடுத்தது வடக்கு பார்த்த கடை. வடக்கு பார்த்த கடைக்கு வடகிழக்கு மூலையை சிறிது தாழ்வாக அமைக்க வேண்டும். காசாளர் வடமேற்கு மூலையில் கிழக்கு நோக்கி அமர்ந்தால் பணப்பெட்டியை வலதுபுறம் அமைக்க வேண்டும். வடக்கு பார்த்து அமர்ந்தால் பணப்பெட்டி அவரது இடதுபுறம் இருக்க வேண்டும். தென்மேற்கு மூலையிலும் அமரலாம், ஆனால் தென்கிழக்கு அல்லது வடகிழக்கு மூலையில் அமரக்கூடாது. வாசற்படி. கடைகளில் வாசற்படியை கடையின் முழு அகலத்திற்கு அமைக்கலாம். கிழக்கு பார்த்த கடையில் படிகளை வடகிழக்கு மூலையில் அமைக்க வேண்டும். மேற்கு பார்த்த கடைகளில் படிகளை வடமேற்கில் அமைக்க வேண்டும். தெற்கு பார்த்த கடையில் தென்கிழக்கு மூலையில் படிகளை அமைக்கலாம். வடகிழக்கு அல்லது கிழக்கு பார்த்த கடைகளில் வட்டம் அல்லது அரைவட்டம் வடிவமுள்ள கடைத்தோட்டம் அல்லது படிகள் அமைக்கக்கூடாது. கதவுகள். கடையில் இரண்டுக்கும் மேற்பட்ட ஷட்டர்கள் இருக்கும்போது கீழே கொடுக்கப்பட்ட விதிகளின் படி அவற்றை காண அமைக்க வேண்டும். கிழக்கு பார்த்த கடைகளில் வடகிழக்கு ஷட்டர் திறந்திருக்க வேண்டும். தென்கிழக்கு ஷட்டர் மூடியிருக்க வேண்டும். இதற்கு எதிர்மாறாக அமைக்கக்கூடாது. இரண்டு ஷட்டர்களும் வேண்டுமானாலும் திறந்திருக்கலாம். தெற்கு பார்த்த கடைகளில் தென்மேற்கு ஷட்டர் மூடியிருக்க வேண்டும். வடமேற்கு ஷட்டர் திறந்திருக்க வேண்டும். இந்த நீதிக்கு எதிர்மாறாக செய்யக்கூடாது. மேற்கு பார்த்த கடைகளில் மேற்கு வடமேற்கு ஷட்டர்கள் திறந்திருக்க வேண்டும். தென்மேற்கு ஷட்டர்கள் மூடியிருக்க வேண்டும். இதற்கு மாறாக செய்யக்கூடாது. வடக்கு பார்த்த கடைகளில் வடக்கு வடகிழக்கு ஷட்டர்கள் திறந்திருக்க வேண்டும். வடமேற்கு ஷட்டர்கள் மூடியிருக்க வேண்டும். இதற்கு மாறாக செய்யக்கூடாது. பூஜை இடம். கடையின் ஈசானிய மூலையில் கடவுள் படத்தையோ அல்லது விக்கிரகத்தையோ வைக்கக்கூடாது. தென்மேற்கு தென்கிழக்கு வடமேற்கு ஆகிய திசைகளில் ஒன்றில் அவற்றை வைத்து தினமும் வழிபட்டு வியாபாரத்தை தொடங்க வேண்டும். ஆகவே வியாபாரம் அல்லது தொழில் சிறக்க வளர்ந்து நல்ல வளத்துடன் வாழ வேண்டுமா, மேற்கொண்ட தொழில் வியாபார வாஸ்து நியதிகளை கடைபிடித்து வாழ்வில் சுபட்சம் உண்டாக எல்லாம் வல்ல இறைப்பரம்பொருளை வணங்கி இந்த பதிவை முடித்துக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.